ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. என்னதான், ஒரு பிரச்சனை போனால் 9 பிரச்சனை வரும். நிம்மதியாக இருக்க ஒரு நாள் முடியல. என்னதான் சுவிசேஷம் கேட்டாலும், என்னதான் வசனம் கேட்டாலும், என்னதான் ஜெபத்துக்கு வந்தாலும், ஏதோ ஒரு காரியம் நம்முடைய நிம்மதியை, நம்முடைய தூக்கத்தை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய சுக வாழ்வை கெடுத்து விடுகிறது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உனக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்கிறது, ஜாக்கிரதை. செய்தியின் தலைப்பு, உனக்கு எதிரான ஒரு கூட்டமே இருக்கிறது, ஜாக்கிரதை. ஏன்னா சங்கீதம் 55:18 சங்கீதம் 55:18 வாசிக்கும் போது, திரளான கூட்டமாய், எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 55:18 திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ, சொல்லுங்க, அவர்னா யாரு? கர்த்தரோ. வாயை திறந்து சொல்லுங்க. சிலர் ஆண்டவர்னு அப்படி விட்டுறீங்க. கர்த்தரோ சொல்லுங்க. கர்த்தரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார். தேவன் நம்முடைய கைகளை போருக்கும், நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையான தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தினம் தினம் போர் நடக்கிறது. ஒன்று உள்ள நடக்கும் அல்லது வெளியே நடக்கும். தினம் தினம் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று உள்ள நடக்கும், இல்லைன்னா வெளியே நடக்கும். இது மாறி 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 ஒரே நேரத்தில் உள்ளேயும் வெளியும் கூட நிறைய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் ஒரு பெரிய கூட்டம் நம்ம எதிர்த்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூட்டம்தான். ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும் கூட்டம்தான், கடற்கரையில் போய் நின்னாலும் கூட்டம்தான், அவர் எங்கே போனாலும் மலையில் போய் உட்காந்தாலும் கூட்டம்தான். ஆனால் நல்லவங்க மட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய கூட்டத்தில் இல்லை. பரிசேயர்களும் வந்து உட்காந்தாங்க கூட்டமாக, சதுசேயர்களும் வந்து உட்காந்தாங்க கூட்டமாக, அங்கே ஏரோதியர்களும் வந்து ஒரு கூட்டமாக வந்து நின்னாங்க. இன்னும் குறை சொல்கிறதுக்குன்னே, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஆசாரியர்களும் கூட்டமாக வந்தாங்க. எல்லா பாஸ்டர்களும் கையை கட்டிக்கிட்டு வந்து என்னை சுற்றி வந்து நின்றுட்டு, இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ண போகிறாரு பார்த்துருவோம், இன்றைக்கி என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிற எல்லா பாஸ்டர்களும் இப்படி வந்து நின்றுட்டாங்கன்னு வச்சுங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியாது, பிரசங்கமே பண்ண முடியாது. அவங்க முகத்தை பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் இயேசு தான் இல்லை. எத்தனை 1000 பேர் குற்றம் கிடையாது. பிலாத்துவே குற்றம் கண்டுபிடிக்க தான் பேசினான். பிலாத்துவே அவன் தான் நியாயாதிபதி, ஆனால் குற்றம் கண்டுபிடிக்க தான் அவன்கிட்ட பேசினான். இப்படி எல்லா குற்றம் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்டும் ஒரு கல்லன் இல்லை, அது பேர் என்னது, அவனே கல்லன், அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறான். சாவர நேரத்தில் வரைக்கும் கூட போராட்டங்கள் தான். கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆயிரமான பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஏசாயா 41:14 ஏசாயா 41:14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொல்லுங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று யார் சொல்றதா? கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல அபிஷேகத்துல நிரம்பி, ஆவியானவர் உனக்காக கொடி பிடிக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வரலாம், உனக்காக ஜெய கொடி பிடிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் கவனி. எனக்கு எதிராக என்ன கூட்டம் அப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய காக்கா கூட்டம் காத்திருக்கு. இதை தானே பெருசாக சொல்கிறீங்க, காக்கா கூட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த காகங்கள் ஒன்று தீனி தின்னக்கூடும், இல்லைன்னா சாவ கொண்டாடும். ஒன்று தீனி தின்ன கூடும். ஏன் கூடுது நல்லா கவனிங்க. எங்கேயாவது ஒரு செத்த எலி கிடந்தா ஒன்று பார்த்துச்சுன்னா கத்தி கத்தி அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், கூட்டிடும். நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போனோம்ல, ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனால் இது போய் அது பறந்து போய் என்ன பண்ணும், அது அடிக்கும், இது போய் அதை போய் கொத்தும். இப்படி அதுக்குள்ளே சண்டை நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கூடில் சண்டை நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, எங்கேயாவது ஒரு காக்கா கரண்டில் அடிபட்டு செத்து கிடக்கும். அதுக்கு ஊரையே கூட்டம். அது கரண்டில் அடிபட்டு தானே செத்துச்சு. அதுக்காக அது தப்பாக தான் போய் எது நின்றுட்டு அடிச்சு பட்டு செத்துச்சு. அதுக்கு ஊரையே கூட்டி நிற்கும். எந்த கூட்டம்? எந்த கூட்டம்? திரும்பி சொல்லுங்க. இல்லை, எல்லாம் உங்கள் கூட்டம் தான். ஒன்று தின்றதுக்கு கூடும், கல்யாணம், அப்புறம் எதை பிறந்த நாள், அப்புறம் எங்கள் அது அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண அதுக்கு ஒன்று, அப்புறமேல ஒரு வீடு திறக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், எல்லாத்திலும். ஆனால் அங்கே தான் உன் சண்டையின் ஆரம்பம். அங்கே இவங்க மதிக்கலை, இவங்க மதிக்கலை, அவங்க அப்படி பேசுனாங்க, நீ ஏதோ ஒன்று பேசின, நீ பேசுனதை அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க பேசுனதை நீ புரிஞ்சுக்கல, ரெண்டும் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கட்டி எடுத்துக்கிட்டு உன் ஆத்துமாவில் நிம்மதி இல்லாமல் உன் வீடு வந்து சேர்ற. போனியா, சாப்பிட்டியா, நிம்மதியாக வந்தியா? வாயை திறக்காமல் வந்துட்டா பிரச்சனையே இல்லை, காது கொடுத்து கேட்காம வந்துட்டா பிரச்சனையே இல்லை. உன் எல்லா சண்டையும் சச்சருக்கும் பின்னாடி நீ கூடுன கூட்டம். ஒரு சாவு ஏன் வந்துச்சு? சாவுனா இயற்கையான சாவு. அடிபட்டு சாவுறான், குடிச்சே சாவுறான், தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவுற பாரு. உங்கள் அப்பா கூட இருக்கலாம். உங்கள் அப்பா ஒரு குடிகாரன். எவ்வளோ சுவிசேஷம் சொன்னேன், எவ்வளவோ ஆண்டோடைய அன்பை காண்பிச்ச, ஆனால் அவங்க அப்பா செத்துட்டார். 40 நாள் 80 நாள் தலையில் அடிச்சுட்டு அழுவுறப்பாரு எங்கள் அப்போன்னு. அப்போ எனக்கு அப்படியே கொடுக்கணும்னு தான் நினைப்பார். எங்கே போனார் உங்கள் அப்பா? ரட்சிக்கப்பட்டாரா? பரலோகத்தில் இருக்கிறாரா? உங்கள் அப்பா விட்டுருங்க, உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி பரலோகத்துக்கு போனாங்களா? கரண்டில் அடிபட்ட காக்கா. அதுக்காக உன் ஆத்துமாவை கரைப்படுத்திக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா நினைவாவே இருக்கிறாரு. அப்போ போய் கல்றையில் போய் உட்காந்துக்கோ. வேணா உனக்கு பக்கத்தில் ஒரு குழியை வெட்டிக்கிட்டு உன் குழியை நீ வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற. ஏன் துக்கமாக இருக்கிற? ஏன் துக்கமாக இருக்கிற? எதனால் துக்கமாக இருக்கிற? நீ துக்கமாக இருக்க விரும்புகிற. நல்லா கவனிங்க. எங்கள் அம்மாவை நான் கொண்டு போய் குழியில் இறக்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, சனிக்கிழமை, எத்தனை பேர் தெரியும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தேனா? என்னைக்காவது எங்கள் அம்மாவை குறித்து சொல்லிவிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன்னா? எனக்கு தெரியும், நான் நம்புகிற கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா இருக்கு, நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் என்னாலும் களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் இருக்க வேண்டும். பைபிள் அப்படி சொல்லுது, அழுகிறவரோடு கூட என்ன பண்ணுங்க, அழுவுங்க. ஆனால் துக்கத்தில் வாழாத. நான் சொல்லுது, துக்கப்படு, ஆனால் துக்கத்தில் வாழாத. ஒரு காக்கா கூட்டத்துக்குள்ளே போயிட்டு நான் அதை அடிக்கடி இந்த பாவக்கா கதையை சொல்லுவேன். இப்போ ஒருத்தவன் எச்சி கையால் கூட காக்காயை கூட ஓட்டாதவன்.
மக்கா கருமி. அவன் செத்துவிட்டான். அவன் செத்துவிட்டதுக்கு அந்த அம்மா பார்த்துச்சு, இவனுக்காக அலுவலுக்கு யாருமே வரலன்னு. அப்போ ஏம்மா ஒரு 500 ரூபா காசு தரேன், வாங்கம்மா கொஞ்சம் கூடி என்ன பண்ணலாம், அலுவலாம் அப்படின்னு. அப்போல்லாம் காசு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை கூப்பிட்டுருச்சு. அந்த கூட்டம் வந்துச்சு. இதில் என்ன பெத்த ராஜாவே சொல்ல முடியல, ஐயோ வாரி தந்த வல்லலேன்னு சொல்ல முடியல. அப்புறமேல அப்போ வந்தேன் என்னை கவனிச்சியே, இப்போ வந்தேன் என்னை கவனிச்சேன்னு வார்த்தையே வரல. எந்த தீமை வச்சுக்கிட்டு இவங்க அழுவாங்க. அப்போ ஒருத்தி பின்னாடி போனான். எப்போதும் இந்த சாவு நேரத்தில் தான் பாவக்காய் காய்ச்சி தொங்குன்னுவாங்க. அது நிறையா காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இங்கேருந்து உள்ளே போனவ அங்கேருந்து வந்து சரி வெளியே போன உள்ளே வந்து தோட்டத்தில் பாவக்கா அம்மா நடிச்சுக்கிட்டான். அதில் ஒருத்தி பார்த்தா போகிறப்ப பறிச்சுக்கலாம், போவப்ப பறிச்சுக்கலாம் ஆட்டான்னு அடிச்சுக்கிட்டான். வீட்டுக்காரி பார்த்தா ஐயோ அதை விதைக்கல விட்டுருக்கிறேன்னு அடிச்சுக்கிட்டான். அதுக்காக செத்து போனவனுக்கு யார் அடித்தா? செத்து போனவனுக்கு ஒன்றும் இல்லை. நீ அழுவுறதோ, நீ படைக்கிறதோ, நீ புலம்புறக்கு ஆள் வைக்கிறதோ செத்து போனவன் காதில் என்ன பண்ண போகிறதில்ல, விழ போகிறதில்ல. எழுந்திரிச்சு நின்று என் தங்காச்சி அப்படின்னு ஏஞ்சி உட்காந்தான்னு வச்சுக்க, நீ ஊரை விட்டே காலி பண்ணிடுவ. எதுக்கு இந்த வேஷம் போட்டுட்டு உட்காந்துட்டு? நான் சொல்ற துக்கப்படுறது தப்பு இல்லை, அழுவணும்னு நினைச்சா அழுதுரு. ஆனால் துக்கத்தில் வாழாத, காக்கா கூட்டமாக வாழாத. இந்த காக்காக்கு இன்னொரு பழக்கம் நான் சொன்னேன்ல, தீனி திங்கிற இடத்துல கூடிடும். தீனி திங்கிறது. ஆனால் செத்து போன எலியை எவ்வளோ நாள் தான் சாப்பிடுவேன், அதுக்கு தெரியாது எது எனக்கு சரியாக இருக்கும், எனக்கு எது சரியாக இல்லை, எது கெட்டு போனது, எதையும் பார்க்கறதில்ல. எங்கே கிடைச்சாலும் தின்னும். யாரை சொல்கிறேன்? காக்கா கூட்டத்தை தான், உங்களை சொல்லலை. ரெண்டாவது, நான் வந்த காலத்தில், நான் வந்த ஆரம்பத்தில் நான் இங்கே ஒரு நல்ல சபை, எனக்கு நல்ல அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் எனக்கு பழக்கமானாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஜபத்தை ஆரம்பித்தேன். அந்த ஜபம் ஒரு வீட்டில் ஆரம்பித்தோன்னே எல்லாம் கூடுவாங்க. அது உப்பு சப்பில்லாத ஒரு பிரசங்கம் வரும். அப்புறமேல ஒரு நல்லா பாடுவாங்க. அப்புறமேல நல்லா காஃபி கொடுத்து, அண்ணன் அக்கா எப்படி இருக்கிறீங்க, இப்போ எங்கள் பிள்ளைங்களை நல்லா கவனிப்பாங்க, அவங்க பிள்ளைங்களை நாங்கள் கவனிப்போம். இப்படி பார்த்தா ஒரு கிளப்பு மாதிரி ஆகிட்டோம். எப்போ ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வந்துடுவாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் போயிடுவோம், இப்படி வந்துடுவோம். ஒரு நாள் ஆண்டவர் என்னோட கேட்டார், உன் தரிசனம் என்ன? நீ எங்கே வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கிற? இவங்களெல்லாம் மாத்திரக்கா வந்திருக்கிற? வசனம் சொல்லுது எரேமியா 31:8, எரேமியா 31:8, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமா இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். என்ன பண்ணாலும் திரும்ப மாட்டாத ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் இவர்கள் மகா கூட்டமாய் திரும்புவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல இந்த காரைக்காலுக்கு வந்தப்போ ஒரே ஒரு அம்மா பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க எங்கள் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதை முன்னாடி பேர் தான் பார்த்தது கிடையாது. சரி காரைக்கால் வந்திருக்கிறோம் அப்படின்னு போனோன்னே, அப்படியா நம்ம சொந்தமா அப்படின்னு ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கும் போது நல்ல அவங்க குடும்பத்தெல்லாம் கூட்டி நல்லா ஜெபிச்சு, அப்போ அந்த சமயத்தில் நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் தம்பிமார்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் போய் நம்ம இதை ஜெபிக்க ஒரு தடவை போனோம், 2வது தடவை போனோம், அப்படி 3வது தடவை சொன்ன, வின்சென்ட் நீ நம்ம சொந்தம். உன் கிளாஸில் இன்னொருத்தன் கிளாஸை குடித்தான்னா அந்த கிளாஸை அடுத்த தடவை பயன்படுத்த மாட்டேன். உன் தட்டில் அவனும் உட்காந்து அதே தட்டில் சாப்பிட்றா நான் பயன்படுத்த மாட்டேன். இவங்களை நம்பவே முடியாது. இவங்க எல்லாம் ஏழைங்க, ஒன்றுக்கும் இவங்கள உதவி இல்லாதவங்க. இவங்களை நம்பியா ஊழியம் செய்ய போகிற? நான் உனக்கு இடம் வச்சுருக்கிறேன், இடம் தரேன், உனக்கு சபையை கட்டி தரேன். சும்மா இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இவங்க பின்னாடியெல்லாம் அலையாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவங்கள்ட்ட திருப்பி சொன்னேன், அக்கா உங்களை அக்கான்னு கூப்பிட்றதுக்கு 10 பேர் வரலாம், ஆனால் என்னை பார்த்து அண்ணன்னு சொல்கிறதுனால பெருமை கொள்ளுகிற
ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன், நல்ல இடத்துல இருக்கிறேன், அவனுக்கு ஒரு பெருமை சேர்த்து அவனை உயர்த்தி கொண்டு அந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அந்த ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால இன்னையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா. போன வாரம் ஒரு நிச்சயத்தில் இருந்தேன். ஒரு தம்பி வந்தார். அண்ணே, அக்கா செத்துட்டாங்க, நீங்கள் வரவே இல்லையே. எனக்கு யாரும் சொல்லலை. அவங்க செத்தே போயிட்டாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், உயிருள்ள சொந்தங்கள் என்னோடு இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாரம்பரியத்தில் மரித்தவங்க, ஜாதியில் மரித்தவங்க, பெருமைக்காக மரித்தவங்க, பெருமையில் வாழ்கிறவங்க, இவங்க தான் உனக்கு ஒரு கூட்டம்னு வாழணும்னு நினைக்கிறியா? உன் அந்தஸ்தை தேடிக்கிட்டு வாழ்றியா? காக்கா கூட்டத்தில் நான் இருக்கிறதுனால நான் ஒரு பெரிய மேன்மை நினைச்சிட்டேன். என்னைக்கும் காக்கா கூட்டம் தான். பெருமைக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. பெருமைக்காக நீ செய்கிற காரியம் எதுலையும் தேவனுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கொஞ்சம் யோசிங்க. இவங்களோடு சேர்ந்தா நான் தேவனோடு கூட வாழ்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, பின்பற்றுறதுக்கு இவங்க எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு உதவியாக இருப்பாங்களான்னா அவங்கள நண்பராக ஆக்கி கொள்ளுங்க. அவங்கள சொந்த பந்தமாக பார்த்துக்குங்க. விசுவாசிகளோடு கூட உறவும் அன்பும் வைத்து கொள்ளுங்க. ஆனால் உங்கள் விசுவாசத்துக்கு எதிராக, உங்கள் தரிசனத்துக்கு எதிராக இருந்தால் அவங்கள ஏற்றுக்கொள்ளாதீங்க. என் தரிசனத்துக்கு நான் திரும்பினேன். ஒரு பெரிய கூட்டம் என்ன அண்ணே அக்கா அப்படின்னு வந்து அவங்களோடு நான் நிற்கும்போது, பல டாக்டர்ஸ் நடுவில், பல ப்ரொஃபஸர்ஸ் நடுவில் நான் நிற்கும்போது எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிச்சு. ஆனால் என் தரிசனம் இல்லை. எங்கே தேவன் தேவைப்படுகிறாரோ அங்கே அறிவிக்கிறது தான். தேவையுள்ளவர்கள் நடுவில் நான் வாழணும், அறிவிக்கணும் என்பது தான் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம். அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு காரியத்தை நான் பார்த்தேன். போன வாரம் நான் மேலே எங்கள் வீட்டு மாடியில் கொஞ்சம் வாக்கிங் போவேன் காலையில். அதில் போகும்போது ஒரு அரை மணி நேரம் நடந்தால் ஒரு 2 மைல் சுற்றி வந்த மாதிரி கணக்கு வரும். அப்படி சுற்றி வந்துட்டுருக்கிறேன். திடீர்னு ஒரு காக்கா வந்துச்சு. அது மேலே நின்று கான்னு கத்துருச்சு. அது கத்திட்டு போட்டோம். அது கான்னு கத்துற பார்த்தா இன்னும் ஒரு அண்டை காக்கா வந்து என்னை ஒரு மாதிரி பார்த்துச்சு. ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அண்டை காக்கா பார்த்து என்னை பார்த்து காண்டு. இன்னொன்று 2 பார்த்தா திடீர்னு பார்த்தா 4-5 காக்கா. இந்த காக்கா என்ன நினச்சிச்சு, அது இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டுது. நான் தென்னை மரத்தில் ஏறி அதை முட்டையை எடுத்துகிட்டு வந்து பொறிச்சு நான் சாப்பிட்ருவேன்னு அது நினச்சிக்கிச்சு. அது நினச்சிக்கிறதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் சுற்றி வரேன், என் பின்னாடியே வந்து அடிக்குது. எனக்கு திரும்பி பார்த்தேன், ஒரு குச்சி அங்கே இருந்தது. எடுத்து தோத்தணும். என் வீட்டில் வந்துக்கிட்டு நீ என்னையே நோட்டம் விட்டு நீ என்னையே என்ன பண்ணுற ஓட்டுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு துரத்தினம் பாருங்க. போச்சு. நேற்று வந்துச்சு. அதுக்கு வெக்கம் கெட்ட காக்கா திரும்பி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க. ரொம்ப நல்ல அக்கா. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ரொம்ப அன்பாக எங்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே ஒரு அன்பே இல்லை. வந்தா ஆஃபீஸ் வந்தா நல்லா பேசி உன்ட்ட வந்து வின்சென்ட் வந்து ஒரு கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு எங்கள் அக்கா அவங்கள்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. நான் ஒரு நாள் கூப்பிட்டாக்கா, என் அன்பு இருக்குன்றனால கட்டி பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்க முடியாது. என் அன்பை என் மனைவிகிட்ட எப்படி காட்டணும், என் பிள்ளைங்கள்ட்ட எப்படி காட்டணும்னு எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதோ போட்டு கொடுக்குற வேலை இருக்கிற மாதிரி இங்கே இருக்காதீங்க, போயிட்டே இருங்க. நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? உன் குடும்பத்தை குழப்புறதுக்கு யார் வந்தாலும், அது உன் கூட பிறந்த அக்காவாக இருந்தாலும், உன் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும், உன் குடும்பத்துக்குள்ளே உன் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கிறான்னா அந்த அளவு விடாத. அந்த காக்காயை துரத்திவிட்டு உக்கார். புரிஞ்சிச்சுன்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பய உன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை உன் குடும்பத்தில் உள்ள வர விடாத. உன் குடும்பம் தேவன் இணைத்தது, அதை மனுஷன் பிரிக்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? உன் குடும்பம்
அதை யாரும் பிடிக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரி பிடிக்கக்கூடாது. உங்க மாமியார் பிடிக்கக்கூடாது. உன் மாமனார் பிடிக்கக்கூடாது. உன் அக்கா தங்கச்சி பிடிக்கக்கூடாது. உன் குடும்பம். ஆமென். அல்லேலூயா. இந்த காக்கா கூட்டத்தை துரத்து நீ நல்லா இருப்ப. புரிஞ்சவங்க நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்லு. என் குடும்பம் எனக்கு தெரியும். சொல்லுங்க, என் குடும்பம் எனக்கு தெரியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, நரிகளின் கூட்டம். லூக்கா 13:33 லூக்கா 13:33 அந்த வசனம் சொல்லுது, இயேசு சொல்றார், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்க. அது சொல். நரி தந்திரத்துக்கு பேர் போனது. அது நம்ம பார்த்த மாதிரி 4 எருது மேயுது, நல்லா தான் இருக்குது. சிங்கமே வந்தாலும் ஒன்றா சேர்ந்து அதை துரத்துது. அதை கெடுக்கிறதுக்கு ஒரு நரி உள்ளே வந்தால் போதும், தனித்தனியாக ஆக்கி சிங்கத்துக்கு இரையாக்கி போட்டுருது. இது 1வது கிளாஸில் இருக்கிற பாடம். ஒன்றா இருக்க கற்றுக்குங்கன்னு. இல்லைன்னா சிங்கம் உங்கள் ஒற்றுமையை கலைக்கிறது இல்லை, நரி உள்ளே உங்கள் ஒற்றுமையை என்ன பண்ணுது, கலைக்குது. ஆனால் இயேசு ஏன் இதை சொன்னார்னா, இந்த பாருப்பா, ஒருத்தன் சொல்கிறான், உம்மை கொலை செய்ய ஏரோது திட்டமிட்டு இருக்கிறான், இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா போயிடுங்க. ராஜா, அவன் தான் ராஜா, அவன் தான் இந்த ஆள்றான். ஆனால் ஏன் மத சுதந்திரத்தில் நான் சொல்கிறேன், நான் இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் இன்னைக்கும் நான் என்ன பண்ணுவேன், பிசாசுகளை துரத்தி வியாதிசலை சுகமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். என்ன துரத்த இவனால் முடியாது. என்ன வேணால் கொலை செய்யலாம். ஆனால் எருசலேமுக்கு புறம்பெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிடக்கூடாது, என்னை கொண்டு போய் நீ ரோமில் கொண்டு போய் என்னை கொலை செஞ்சிடுவேன்னு நினைக்காத. அதிகபட்சம் நீ கொலை தான் செய்ய முடியும். என் சரீரத்தை அதிகபட்சம் நீ என்ன பண்ண முடியும், கொலை தான் செய்ய முடியும். ஆனால் நான் செய்கிற நன்மையை எந்த நரியாலும் தடுக்க முடியாது என்று இயேசு சொன்னது உண்மையான எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றவங்க? அல்லேலூயா. நல்ல கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இது நன்மைன்னு தெரிஞ்சிட்டா, இது உண்மைன்னு தெரிஞ்சிட்டா, இது சத்தியம்னு தெரிஞ்சிட்டா, எவனுக்கும் தலை குனிஞ்சு போக மாட்டேன். எவனுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், தலை குனிஞ்சு போக மாட்டேன். ஒரு நாள் ஒரு ஐயர் என்னுடைய ஆஃபீஸராக இருப்பார். அவர் நல்ல மனுஷன். ஆனால் என்னை கண்டா அவர் பாட்டு ஆஃபீஸ் டைமில் அப்படிலாம் பேசக்கூடாது. ஒருத்தவங்களை குறித்து, ஒருத்தவங்களோட மத நம்பிக்கையை குறித்து எல்லாம் பேசக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவங்களை குறித்து எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் சாதாரணமாக பேசிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு என்னையே குறி வச்சு பேசிக்கிட்டே இருப்பார். என்னையே குறி. அவர் தான் என்னுடைய ஆஃபீஸர். அவர் நினச்சாருன்னா எனக்கு என் மேலே என்ன பண்ண முடியும், எனக்கு மெமோ தர முடியும், கொள்ள முடியும். ஆனால் அந்த ஆஃபீஸே தலைகளாக மாற்றி காட்டினேன் நான். அது வேறு, ஒரு வேலையும் செய்யாததை நான் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக அந்த ஆஃபீஸே மாற்றி காட்டினேன். அவ்வளோ வேலையை செஞ்சேன். ஆனாலும் கூட நான் கிறிஸ்தவன் என்பதனாலேயே அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் 6 மணிக்கு மேலே உட்காந்து வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு. 6 மணிக்கு மேலே இதே சப்ஜெக்டை ஒரு நாள் எழுப்பும்போது நான் டக்குன்னு சொன்னேன், சார் 5:45 டைம் முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம 6 மணியை தாண்டிட்டோம், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்தவன் ஒருத்தவன் இல்லைன்னா, கிறிஸ்தவம் இந்த நாட்டுக்கு வரலன்னா, இந்த நாட்டில் இன்னைக்கு இருக்கிற எந்த நன்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுன்னு எத்தனை விஞ்ஞானிகள் வந்தாங்க, எத்தனை மிஷினரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கடன்னு பேசணும். மனுஷன் வாய் அடைச்சிக்கிட்டார். இப்போ சொல்லுங்க, உங்கள் ஜாதிக்காரன் ஏன் ஜாதிக்காரன்னு பேசுகிறீங்களே, இன்னைக்கு நீங்கள் யாரோ இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த தேசத்துக்கு உங்கள் இனம் என்ன பண்ணுச்சு?
நான் உங்களை குறை சொல்லலை, ஆனால் எங்களெல்லாம் குறை சொல்லாதீங்க. எங்களால் தான் இந்த தேசம் நல்லா இருக்கு. ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு கிறிஸ்தவன் கொடுத்தது, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட அது ஒரு கிறிஸ்தவன் கொடுத்தது, ஒரு பள்ளிக்கூடம் நீங்களா கற்றுக் கொடுத்தீங்க, நீங்களா கற்றுக் கொடுத்தீங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் படித்து மேலே வந்தது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலால். இப்படி ஆரம்பித்து என்னென்ன சட்டங்கள் எங்கெங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி விழா வரைய அடித்து பேசணும். அத்தனை ஆஃபீஸர்ஸும் என்னோட இருந்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. மனுஷன் ஏந்திரிச்சு ஓடிட்டார், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டார். அத்தனை பேர் என் பக்கத்தில், சார் நாங்கள் ஒரு வருஷமாக பார்க்குறோம், நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சார் இவ்வளோ காரியத்தை சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தீங்க? நான் சொன்னேன், என் நேரம் வரணும்னு உட்காந்துருந்தேன். நான் ஒருத்தவங்களுக்கும் தலை குனிஞ்சு போக மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் என்னை தப்புவியாமல் போனாலும் நான் அவரை ஆராதிக்கிறத விட மாட்டேன். என் நேரத்தில் நான் பயன்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆஃபீஸர் என்னோட கூட சொன்னார், இன்னைக்கு முக்கியமான காங்கிரீட் இருக்குது, இருந்து தான் ஆகணும். என்னை கேட்காம ஏன் சார் காங்கிரீட் வச்சாங்க? ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்க மாட்டேன்னு தெரியும், நான் நிச்சயமாக வேலையில் இருக்க அந்த நேரத்தில் வரமாட்டேன்னு தெரியும், நான் வைக்க வேணான்னு அவர்கிட்ட சொன்னேன். அதை மீறி வைக்கிறாரு. இல்லை நான் வைக்க சொன்னேன். அப்போ நீங்கள் போய் நில்லுங்கண்ணே, என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு. மற்ற நாளில் நீங்கள் சொல்கிறத ராத்திரி 12 நாள் எத்தனை நாள் கேட்குறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைன்றது என் கர்த்தருடைய நாள். அதை நான் ஒரு நாள் மனுஷனுக்கு தரமாட்டேன், எந்த ஒரு அரசாங்க அதிகாரிக்கும் தரமாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நரிக்கு போய் சொல்லுங்க, என்ன அதிகமாக தலை சீவிடுவாங்களா? உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பது அல்லதானே? அச்சம் என்பது இல்லையே. சொல்லுங்க, அச்சம் என்பது. கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க பாப்போம். இந்த கொஞ்சோண்டு போட்டுக்க என்ன அப்படின்னு அப்படி சாதாரணமாக சொல்கிறது ஈஸியாக இருக்கு உங்களுக்கு. அது எல்லாருக்கும் முன்னாடி யாரோ பார்க்குறாங்களா? இல்லையே, போட்டுட்டு அழைச்சிட போகிறோம். ஒரு நெத்தியில் கர்த்தருடைய நாமம் எழுதியிருக்கு, அதில் இன்னொருத்தன் நாமம் போட விட மாட்டேன்னு சொல்கிறவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம விசுவாசி ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு, அவர் ஒரு காரில் போயிட்டு, இப்போ எங்கள் சாமி கோயில் பக்கத்தில் இருக்குப்பா, நான் போகணும். சரி போங்க சார். அங்கேருந்து போயிட்டு சும்மா பண்ணலாமல் அது போயிட்டு, நீ என்னோட வாயன். சரி ஒரு தூரத்தில் அப்படி நிற்கிறார். அப்படி நின்று இங்கே பாரு, என் சாமி எவ்வளோ உயரமாக இருக்குது, என் சாமி எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ உயரமாக பார்த்து, இவ்வளோ ஜெகஜோதியாக, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் சார் இந்த பக்கம் திரும்புனா இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையை படைச்ச ஆண்டவர் எங்கள் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? இந்த மலையை படைச்சவர் யாரு? உங்கள் ஆண்டவருங்க, ஏன் ஆண்டவருங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இம்மைய மலையே படைச்ச ஆண்டவர் என் ஆண்டவர். பசிபிக் ஓஷன் ஆழங்களை படைத்தவர் என் ஆண்டவர். வானங்களை படைத்தவர் என்னுடைய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் கவனிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு கூட்டம் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் நிற்கிறது. மத்தேயு 10வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 10வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். சொல்லுங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். புறாவிட்ட அந்த பிச்சு பை இல்லை அப்படின்வாங்க, அது நச்சு இல்லைன்னு வாங்க. மற்ற இப்போ கோழியை வெட்டும்போது கூட அதில் ஒரு அந்த பிச்சு பையை பிச்சு போட்டுருவாங்க. இது விஷம். எல்லாத்திலும் எல்லா பறவைகள்லையும் கொஞ்சம் விஷம் இருக்கும். அது நம்ம உடம்புக்கெல்லாம் நல்லதில்லை, அது பிச்சு எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு பிச்சு பையில் இல்லை, அதில் கபடு இல்லாமல் இருங்க. ஆனால் நீங்கள் சர்ப்பத்தை போல என்ன பண்ணணும்? வினா உள்ளவர்களாய். வினானா ஒரு கேள்வி கேட்காம எல்லாத்தையும் ஏற்றுக்காதீங்க.
எல்லாத்தையும் என்ன பண்ணாதீங்க, ஏற்றுக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு எதைய குறித்து யாராவது சொன்னால் உடனே அதை நம்புகிற காரியம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஓநாய்களை உள்ளே கொண்டு வரக்கூடதாக இருக்கிறது. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல ஆடுகளுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கொஞ்சம் கவனிங்க, மத்திய 7:15 இந்த வசனம் சொல்லுது, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்படின்னா எந்த மிருகமும் செய்யாத ஒரு மோசத்தை இந்த ஓநாய்கள் செய்யும். இந்த ஓநாய்கள் கூட்டமாக வரும். இதுக்கு எப்பொழுதுமே நல்லா கவனிங்க, இந்த ஓநாய் வந்தால் தனியாக வராது, அது கூட்டம் வரும். அதுக்கு ஒரு சின்ன கூட்டத்தை எப்பொழுதும் எங்கே போனாலும் வச்சுக்கும். அதுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அடுத்தது, ஒரு சிங்கம் ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிட்டா எச்சத்தை போட்டு விட்டு போகும். அதில் எலும்பு துண்டுகளும் சில கறி துண்டுகளும் இருக்கும், நிச்சயமாக தோல் இருக்கும். ஆனால் இந்த ஓநாய் உள்ளே வந்துருச்சுன்னா இது கடித்து சாப்பிட ஆரம்பிச்சா எலும்பையும் விடாது, தோலையும் விடாது. அதெல்லாம் தான் எச்சரிக்கையாக இருங்க. இந்த ஓநாய் கூட்டம் யார் என்று சொல்லுகிறார்? கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. இவங்க எங்க இருந்தவங்க? இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் ஒரு நாள் நம்மோடு கூட விசுவாசிகளாய் உட்கார்ந்திருந்தவர்கள், நம்மோடு கூட நம்மில் ஒருவராக இருந்தவர்கள். ஆனா ஒரு நாள் பிசாசு அவனுங்கள்ட்ட ஒரு உபதேசத்தை கொடுப்பாங்க. உபதேசத்தை கொடுக்கும்போது வரும்போது ஒருத்தவனா வருவான், போகும்போது ஓநாய் கூட்டமாச்சே, அந்த ஓநாய் கூட்டத்தை ஆயத்தமாக்கியிருப்பான். ஓநாய் கூட்டத்தை அவன் என்ன பண்ணியிருப்பான்? இது இல்லை, பாஸ்டர் சொல்கிற பிரசங்கத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை, இதெல்லாம் இப்படி தான் உண்மையான வசனம். ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் சர்ச்சில் வந்து காணிக்கை பெட்டி வச்சுருக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னு சொன்னேன். காணிக்கை பெட்டி வச்சுருக்கிறீங்க? ஏன் காணிக்கை பெட்டி வச்சுருக்கிறீங்க? நீங்கள் விசுவாசத்தில் தானே வாழ்கிறீங்க அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட உங்கள் காணிக்கை, அவர் நம்ம சபையிலேருந்து 4 பேரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? இப்போ பாஸ்டர் ஆகிட்டார். நம்ம சபையிலேருந்து அவங்க கொண்டு போனதில்லை, நம்ம சபையில் 4 பேர் இப்போ பாஸ்டர் ஆகிட்டார். ஆனால் என்கிட்ட வந்து நான் அவங்கள யாரையும் போயில, நான் என்னன்னா எந்த ஓநாய்கள்கிட்ட நான் பேச மாட்டேன். ஆனால் இந்த ஆடுகள் போயிடுச்சு இல்லை, அது எப்படியா வரணும்னு பேசுவேன். ஆனால் ஓநாயத்தான் ஆடு நம்புது, மேய்ப்பெண் என்ன பண்ண மாட்டேங்குது, நம்ப மாட்டேங்க. அவங்கள சேர்த்துட்டு நடுவில் காணிக்கை பெட்டி, அப்போ உங்களுக்கு பண ஆசை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், உங்கள் சபையில் இப்போ காணிக்கை பெட்டி எங்கே இருக்குது? இல்லை நாங்கள் பின்னாடி வச்சுருக்கிறோம். நான் சொன்னேன், பின்னாடி வச்சுருந்தா என்ன, முன்னாடி வச்சுருந்தா என்ன? இயேசுவே என்ன பண்ணார்? காணிக்கை பெட்டியில் வந்து அவர் என்ன போடுறாங்கன்னு கூட என்ன பண்ணார்? பார்த்தாரு. அதில் என்ன தவறுன்னு சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் அன்பையும் இரக்கத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பகைங்க இருந்தால் அந்த பகையை மாற்றிட்டு வந்து காணிக்கை என்ன பண்ணு, போடுன்றாரு. காணிக்கை போடுன்னு சொன்னவர் கர்த்தத்தானே அப்படின்னா, இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் பண ஆசை. இப்போ உங்களுக்கு எப்படி பணம் வருது? யாராவது கொண்டு வந்து காணிக்கை கொடுப்பாங்க. எங்களுக்கும் அப்படி தான், யாரையும் கட்டாயப்படுத்தி யாரும் பண்ணலை, கேட்கலை, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் இந்த காணிக்கையை வாங்கி என்ன செய்கிறேன்னு ஒரு கட்டடம் காட்டுது. 34 கட்டடம் இருக்குது சுற்றி, எல்லாமே இயேசுக்கே திருச்சபைன்னு. ஒவ்வொரு சின்னதாக குடிசையாக இருக்கலாம் அல்லது பெரிய பில்டிங்காக இருக்கலாம். 34 இருக்குது. இங்கே பசியில்லா காரைக்கால் இருக்குது, இந்தியா முழுசும் ஊழியம் இருக்குது, என்னால் காட்ட முடியுது. ஆனால் இப்படி குறையே சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் 4 பேரை கூட சம்பாதிச்சு உங்களால் என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. நீ சம்பாதிச்சது இல்லை. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஏதாவது ஒரு சபையில் இருந்து அவங்களை கெடுத்து உடைச்சு அவங்க ஒரு உபதேசத்தை எடுத்துட்டு போவாங்க. அந்த உபதேசத்தில் அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை அபிஷேகத்தில் நடத்தினா இங்கேயும் நிறைய பேர் அபிஷேகம் பெறுறீங்க, ஆவியில் நிரம்புறீங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஆவியில் நிரம்புன்னு அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருந்தா வர யாருக்குமே என்ன இருக்காது, என்னன்னு தெரியாது. எல்லா சபை என்பது ஒரு குடும்பத்தில் எல்லாமே தேவை.
காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து அவன் ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரு டிசிப்ளின் தேவை. அந்த டிசிப்ளின்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு என்னன்னா, அவனுடைய கண்ணில் ஆடுகளை கவர்ந்துட்டு போகணும், ஆடுகளை தடுத்தா அந்த மேய்ப்பனையே கொன்று போடணும். ஜாக்கிரதையா இருங்க, வினா உள்ளவர்களாயிருங்க. யார் உங்கள்கிட்ட இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியலையா? அப்போ சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றாரு. அந்த நான் என்ற மேய்ப்பன் எங்க இருக்கிறாரு? இந்த ஆடுகளுக்கு முன்னாடி தான் இருக்கிறார், ஆடுகளுக்கு பின்னாடி தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறை சொல்றவங்க நிச்சயமா எங்க போனாலும் குறைய என்ன பண்ணுவாங்க? சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குறை சொல்லும்போது அதை நேராக நீ எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா அந்த குறையை நிவர்த்தி பண்றது கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. இவர்கள் ஓநாய்கள். உங்களையே தோல் கூட இல்லாமல் முழுதுமா சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுருவான். அது யாராக இருந்தாலும் சரி. நம்மளிருந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க, ஆனால் புதிய உபதேசம் கொண்டு வருவாங்க. பின்னாடி போய் பாருங்கள். இன்றைக்கி பார்த்துறாதீங்க. இன்றைக்கி ஒரு நாலு சபையை வச்சுட்டோம், 10 பேரை கொண்டு வந்துட்டோம், அப்படி இப்படி அங்கங்கே கொண்டு வந்து காண்பிக்கலாம். ஆனால் முடிவை பாருங்கள். எத்தனை பேர் எவ்வளவு பேசுனாங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துருக்குறோம். ஓநாய்கள். அவளால் எத்தனை சபைகள் கெடுக்கப்படுகிறது, எத்தனை பேருடைய விசுவாசம் கெடுக்கப்படுகிறது. அந்த ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. 4வது, கழுதைகளின் கூட்டம். சொல்லுங்க, என்ன இன்பமா இருக்கு கழுதைன்னு சொன்ன. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, ஆதியாகமம் எடுக்கிறது அவ்வளோ நேரம், ஆரம்பமே அதுதானப்பா. எடுத்துட்டீங்களா? இசாக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. சொல்லுங்க, 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். சுதந்திரிக்க போராட வேண்டிய ஒருவன். இப்ப நாடு நல்லா இருக்கு, வசதியா இருக்கு அப்படின்றதுனால என் கழுத்தை கொடுத்துட்றேன், நீ என்னைட்ட என்ன சுமக்க சொல்றியோ அதை சுமந்துக்கிறேன், ஆனா அந்த பொதிகள் நடுவிலே படுத்து தூங்கிக்கிறேன், என்னுடைய எல்லா சுமைகளின் நடுவிலே படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஈசாக்கார். ஒரு நல்ல கவனி. ஒரு நாள் கழுதை காட்டு கழுதையா இருந்தது தான். ஆனால் ஒரு நாள் ஒரு வண்ணானுடைய கழுதையாய் மாறும்போது 2 பக்கமும் கம்ப்ளீட்டா என்ன ஆகுது? ஒரு வாஷர்மேன் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு சுற்றி 2 பக்கமும் அந்த மூட்டைகளை கட்டி வைக்கும்போது அதுவே எனக்கு நல்லது அப்படின்னு அந்த கழுதை நினைக்குது. அதன் நடுவில் வருஷம் முழுதும் வாழ்க்கை முழுதும் அடிமைப்பட்டு தான் கிடக்கிறது. ஆனால் வேதம் இன்னொரு கூட்டத்தை காண்பிக்குது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இது நல்லா கவனிங்க. சகல ஜனங்களிலிருந்து வராங்க, சகல ஜாதிகளிலிருந்து வராங்க, திரளான கூட்டமா இருக்காங்க. ஒருவனாலும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போல ஒரு கூட்டம் இருக்கு. இவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். யார் அது? அதான் தெரியல. அப்ப யார் இவங்க அப்படின்னு ஒரு தேவதூதன் கேட்கிறான் 14ஆம் வசனத்தில். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்,
இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களின் கூட்டம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட தேவ கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்களுடைய கூட்டம். அல்லேலூயா. வெளுத்ததுன்னா வெள்ளன்னு அர்த்தம் இல்லை, நீட் அண்ட் டைடி. டைடியா டீடியா? நல்ல நீட்டா, சந்தோஷமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் இவங்க இப்படி சொல்றதுக்கு சில பொதிகளின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு அதுதான் பழக்கம். ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். ஒரு இடத்துல வரும்போது ஒரு பெந்தகோஸ்தே கூட்டம். பெந்தகோஸ்தே கூட்டம் சொல்லும்போது நானும் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கும்போது எல்லாரோடையும் கூட சமயத்தில் நானும் கூட வெள்ளை சட்டை போடுவேன். எனக்கு ஒன்றும் வெள்ளை சட்டை போடக்கூடாதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நான் இருந்ததா எனக்கே நினைவு கிடையாது. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை இருந்த மாதிரி நினைப்பேன். பட் எனக்கு தெரியல. ஏன்னா என்னால் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் வேலை செய்கிறேன், என் வேலைக்கு அதெல்லாம் சரி வராது. நான் வேலை செய்கிற இடத்துல நான் போய் நிற்கிற இடம், நான் எல்லாம் சிமெண்ட்டு பறக்கும், எல்லாம் காங்கிரீட் போடுறதும், இந்த வேலை செய்கிறதும், ரோடு வேலை செய்கிறதும் எல்லாம் பட்டே ஆகிடும். நான் அப்படியே வளர்ந்துட்டேன் வச்சுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற ஒரு போதகர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பொது சேவை செய்கிறவர்கள் எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. பாருங்கள், அரசியல் தலைவர்களை பாருங்கள், ஒரு நர்ஸை பாருங்கள், இவன் ஒரு இப்படி அவர் 2-3 கூட்டத்தை காண்பிச்சு எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு என்னை திரும்பினார். அந்த கூட்டத்தில் நான் ஒருத்தன் தான் இந்த மாதிரி இருக்கிறேன். அந்த ஒரு கூட்டத்தில் நான் மட்டும்தான் அப்படி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானாகத்தான் இருக்க விரும்புகிறேன். புரியுதா புரியலையா? அல்லேலூயா அல்லேலூயா. நான் அவங்களுக்கு பார்த்து ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு டேர்ம் கிடச்சிது. நான் சொன்னேன், சரி நம்ம பரிசுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இயேசு என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாரு? அப்படி சீஷர்கள் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. திருநெல்வேலியில் முதல்ல போனப்போ ஊழியம் செஞ்சப்போ, பிரதர் நீங்கள் நல்லா பாடுறீங்க, வொர்ஷிப் நடத்துறீங்க, அப்படி அபிஷேகமாக இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு ஊழியக்காரர் மீசை எப்படி வச்சுருக்கலாம் அப்படின்ட்டானுங்க. நான் சொன்னேன், நேராக சொன்னப்பா ராஜா, இந்த மீசை எடுத்துட்டா நானாகவே இருக்க மாட்டேன். யாராவது போய் போட்டி வச்சு இதை எடுத்துடாதீங்க. நானாகவே இருக்கணும். மீசை எடுத்து விட்டா அவ்வளோதான். நான் சொன்னேன், நான் இந்த மீசை எடுத்துவிட்டு நான் என் வீட்டுக்கு போனேன், என் மனைவி யார் நீங்கள் அப்படின்னு வெளியில் நிறுத்திடுவாப்பா. நான் மீசையோடு இருக்க, நீ திருநெல்வேலி கூட நான் வராமல் வந்துடுறேன், விட்டுரு. ஆனால் என்ன பண்ண மாட்டேன், நான் என் மீசையை எடுத்துருக்கிறேன் அப்படின்னு. தாடி வைக்கிறேன், எதுக்காக தாடி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அகஸ்டின் என்ன அப்படியே பார்த்தாங்க, அப்படி மேலே எங்கேயும் பார்த்தாங்க. நான் தாடி வச்சுட்டு முதல்ல போகிறதே ரொம்ப அருமையான இடத்துக்கு நல்லா மாட்டிக்கிட்டேன். அது மேலே எங்கேயும் அவருக்கு இந்த மாதிரி விடவே மாட்டார் யாரையும். பார்க்காத அவருக்கு பிடிக்காதான் அப்படின்னு பார்த்தேன். அண்ணே என்னென்ன ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, மாடி காலி ஆயிடுச்சுண்ணே, தன்னை தாடி வளர்க்குறேன் அப்படின்னு சிரிச்சுட்டாங்க. உங்களுக்கு புரியல? சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய உடையை பற்றியும் உங்களுடைய நடையை பற்றியும் நீங்கள் என்ன கலரில் போட்டுறீங்க, நீங்கள் என்ன கலரில் இருக்கிறீங்க என்பதை குறித்து யார் உங்களை குறித்து குறை சொன்னாலும் பாம்பு மாதிரி வினா உள்ளவெல்லாம் மாறுங்க. நான் கர்த்தருக்குள்ள அழகாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோங்க? அல்லேலூயா. இரத்தத்தால் நான் கழுவப்பட்ட, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீ. அதுக்காக ரத்தத்தில் துவச்சி எடுக்கிறதில்ல. சிலுவையில் எனக்காக மரிச்சாரு, என் பாவத்தை விட்டு அறிக்கையிட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன். அதில் ஒருத்தரும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு தேவன் பரிசுத்தமாக்கினவர்களை குற்றம் கூறுவது யார் என்று ஆண்டவர் கேட்டிருக்கிறார். குற்றம் பிடிக்கிறவன் யார் என்று கேட்டிருக்கிறார். பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் நீதியாக இருக்கட்டும். மற்றவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனால் 2 பொதிக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப மோசமானது. பாரத்தோடு வாழ்கிற அல்லது சில சுமத்தினதை நீங்கள் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று அவசியம் கிடையாது. 2 சகோதரிகள் என்னிடத்தில் வந்திருந்தாங்க.
வந்துட்டு, அண்ணே நீங்கள் கட்டாயமாக இந்த வெள்ளிக்கிழமை வந்து என் வீட்டுக்கு ஜெபம் பண்ணினா வீடெல்லாம் கர்த்தருக்கு நல்லா கட்டி கொடுத்துட்டானே, நீங்கள் எவ்வளோ தடவை வந்தீங்கண்ணே, ஜெபிச்சிங்கண்ணே, எல்லாம் வந்து ஜெபிச்சவருக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டேண்ணே, அண்ணன் நீங்கள் மட்டும் நீங்களும் அக்காவை மட்டும் வந்து ஜெபம் பண்ணிவிடுங்க அப்படின்னு. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வீடை திறக்க போகிறேண்ணே. அப்புறமேல வீடை திறக்கிறக்கா என்னென்ன பண்ணுறது, யாரும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாதுண்ணே, நானும் ஒன்றும் சொல்கிறது இல்லைண்ணே, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் யாருமே ரட்சிக்கப்படலைண்ணே, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை நீட்டிச்சு, இவ்வளோ பெரிய பத்திரிக்கை. அதில் ஒரு இடத்துல கூட இயேசு இல்லை, நிகழும் இந்த என்னமோ ஆண்டு போட்டு அதில் இந்த அக்கினி நட்சத்திர அது அப்படி சொல்ல சித்திரை மாதத்தில் அப்படின்னு இதை போட்டு, அப்புறமேல இந்த கடவுளுடைய அருளால், இந்த கடவுளுடைய அருளால், இவங்க பெரியவர்களுடைய இதனால் என்னென்னமோ போட்டு அந்த வீடு திறக்க, அதோடு கூட கொசுறு அவருடைய மகளுடைய பெரியவள் ஆனதுக்காக எனக்கு என்னது எல்லாமே அதையும் சேர்த்து எல்லாம் போட்டு, அதில் ஒரு இடத்துல கூட நல்ல வேலை என் பேர் இல்லை, நமஸ்காரம் தேவனே அப்படி நல்ல வேலை என் பேர் இல்லை, எல்லாத்தையும் போட்டு பண்ண. என்னம்மா பண்ண போகிறேன்? இல்லைண்ணே அது ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் வந்து மட்டும் முதல்ல வந்து ஜம்ப் பண்ணிட்டு போயிருங்கண்ணே, அப்புறம் அவங்க ஏதாவது செய்வாங்கண்ணே. கேட்டேன், ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்த நீ, புருஷன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான், மானம் போய் மரியாதை போய் வாழ்க்கை இல்லாமல் பிள்ளைங்க தெருதலையாக நிற்க வேண்டிய ஒரு நிலைமையில் வந்த அன்னைக்கு இந்த அண்ணன் உனக்கு தேவைப்பட்டான். அன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் உட்கார வச்சு நீ ஜெபிக்க சொல்லி உனக்காக நான் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சு, அப்புறம் உனக்கு ஒரு இடத்த கர்த்தர் கொடுத்து அந்த இடத்துக்காக வந்து ஜெபம் பண்ணி, அப்புறமேல அது கல் வைக்கும்போது முதல் கல்லை நான் தான் வைக்கணும்னு சொல்லி அந்த கல்லை வச்சு ஜெபிக்கும்போது, நீ பகலில் வேணாம் ராத்திரியில் வந்து செய்யுங்கன்னா அதுக்கும் நான் வந்து உனக்கு ஜெபம் பண்ணி, அப்புறமேல அது வீடு எழும்பாத போது திரும்பியும் நான் ஜெபம் பண்ணி, ஏமாற்றிட்டு போனவன் ஒருத்தன் வந்துட்டு அப்படின்னு அவன்கிட்ட எப்படி அதை வந்து மீட்டெடுத்து திரும்பி கட்ட முடியும் அப்படின்னு உனக்கு கற்றுக் கொடுத்து, எத்தனை காரியங்களை சொல்லி ஒன்றுக்கும் உன்னோடு கூட வந்து ஜெபிச்சு 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 என்னைக்காவது உன்ட்ட ஒரு காணிக்கைன்னு வாங்கியிருக்கேன். நான் உன்ட்ட ஒரு காணிக்கை நான் பங்கெடுக்க வரல, நீ எப்படியாவது நல்லா வரணும்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு உனக்கு 4 நட்சத்திரம் ரொம்ப முக்கியமாக போச்சு. ஒரு சொந்த பந்தம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த சொந்த பந்தம் உன்னை தாங்க போகிறதில்ல. கூடவே நீ என்ன ஏமாத்தலான்னு நீ நினைக்கிற, நீ என்ன ஏமாத்தலான்னு நினைக்கிற, என்னை ஏமாற்றிட்டு போ. ஆனால் அன்னைக்கு துவங்கும் போது கர்த்தர் வேணும், அந்த வீடு கட்டி முடித்த பிறகு கர்த்தர் வேணாமா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு ஒரு மாட்டை கட்டி சாணி போட வச்சு அங்க வந்து அக்கினி வளர்த்து அங்க வந்து ஒரு ஐயரை வச்சு எல்லாம் பண்ணி ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு அப்புறமா ஏசப்பா கொஞ்ச நேரம் வெளியே போயிடுங்க, ஏசப்பா வந்துடுங்க, நீ வச்சாலும் நினைச்சிட்டியா? நீ நான் காணிக்கைக்கு வந்தவன் இல்ல, நீ வாழணும்னு வந்தவர் தான் இயேசு. யாரை ஏமாத்தணும்னு பாக்குறீங்க? நல்ல நேரம் கெட்ட நேரம், ஊர்க்காரன் வேணும், உறவு வேணும், மாய்மாலம் பண்ற விசுவாசியே, நீ யாரா இருந்தாலும் உன்னோடு தேவன் இருக்க மாட்டார். யாரை ஏமாத்துறீங்க? உனக்கு நேரம் அவசியம், காலம் அவசியம், 4 சொந்தக்காரங்க அவசியம். சொந்தக்காரன் அன்னைக்கு தூக்கி உன் தலை மேல வச்சிருப்பான், நாளைக்கு உன்னை தூக்கி கொண்டு சாக்கடையில போடுவான். ஒரு சகோதரன் வந்து அவ்வளோ தூரம் என்கிட்ட கேட்டு, அண்ணா வீடு கட்டியிருக்கிறானே, இல்லை என் பொண்ணுக்கு ஒரே ஒரு விசேஷம் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது சரிப்பா, என்ன ரொம்ப காலம் பழகின ஒரு சகோதரன், விசுவாசி. நாங்கள் 2 பேரும் போயிருக்கிறோம், உட்காந்துருக்கிறோம். விசுவாசிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரரை அங்கே வச்சு அவர் தான் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அவர் தான் எல்லாத்தையும் வச்சு எல்லாம் நலுங்கு என்ன அது என்ன இலவோ எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. என்னென்னமோ நடக்குது அந்த பிள்ளைக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ணா ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணிடுங்கண்ணே. அந்த இடத்த விட்டுட்டு நான் வெளியில் வந்திருந்தா அவங்களுக்கு மரியாதை போயிருக்கும்.
மரியாதைக்காக காத்திருந்து எல்லாம் வந்தேன். நான் ஒருவேளை நீ மாய்மாலம் பண்ணி நான் கண்ணை மூடிக்கிட்டு வெளியில் எப்படியோ உட்காந்துட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் தேவன் கண்ணை மூடிட்டுல. எந்த அண்ணனை காற்றணும் காட்டி அந்த அண்ணன் சொல்கிறத அவரை கவிச்சிக்கிறதுக்கு அவருக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம், அவருக்காகத்தான் இதை செய்கிறோன்னு சொன்னானோ, அந்த அண்ணன் 1 மாதத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போனான். செத்து போனதுக்கு அவன் செத்து போனதுக்கு அவன் காரணமா இல்ல மாய்மாலம் பண்ணின விசுவாசியா? யாரை ஏமாத்துறீங்க? கல்யாணம்னா ஏன் ஒரு பெரிய கூட்டங்க, நீ இல்லைன்னா இந்த சபை நடக்காதுன்னு நினைச்சிட்டியா? நீ இல்லைன்னா இந்த சபை நடக்காதா? 4 பேர் இருந்தாலும் சபை நடக்கும். ஆனா இந்த 4 பேர் உன் கண்ணுக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் பரலோகத்தில் இரத்தத்தில தங்களுடைய சாடையை முழுக்கி கர்த்தருக்கு சாட்சியாய் நின்று மரணமானாலும் ஜீவனானாலும் ஆட்டுக்குட்டியானவரை பின்தொடர்ந்த ஒரு கூட்டம் கடற்கரை மணலை போல யாராலும் எண்ண கூடாததா இருக்கும். தேவ ஜனமே ஜாக்கிரதை. 5வது ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனிங்க. சங்கீதம் 57:4 வசனம் சொல்லுது, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்தருக்குள்ளே கிடக்கிற அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் வாசிச்சிருங்க. தானியேல் 6:16 தானியேல் 6:16 சொல்லுது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அவனுடைய பிரச்சனை ஒன்னே ஒன்றுதான். தன் தேவனுக்கு முன்பாக தானியேல் விண்ணப்பம் பண்ணுகிறதும் அவன் ஜெபம் பண்ணுகிறதும் அதை நிறுத்தணும். அதுக்கு தான் மந்திரிகளும் பிரதானிகளும் இருந்தாங்க. ராஜாவின் கட்டளையும் அவளுக்கு விரோதமாக இருந்தது. ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு சிங்கம் இடைவிடாமல் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. எவர்களுடைய ஆத்துமாவை அப்படி சொல்ல, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு கூட்டம் உன்னுடைய ஜெபத்தையும் உடைய விண்ணப்பத்தையும் தடுத்து விடுகிறது. உங்க மனைவி என்ன வேணாலும் பேசட்டும், திரும்பி ஒரே ஒரு அறை சரியாயிரும். உங்க வீட்டுக்காரர் ஒரே ஒரு அறையிட்டும், ஒரு 10 வார்த்தை அவங்க வீட்டை குறித்து கண்ணா பின்னான்னு பேசிடுங்க, அவன் தூக்கில் மாட்டிக்கிற மாதிரி பேசணும். இதுதான் கிறிஸ்தவங்களுடைய உண்மையான வாழ்க்கை. நீ உருப்பிடுவ? வெக்கம் இல்லை? நீ அடிக்கணும்னா யாரை போய் அடிக்கணும்? உன்னை விட பலவீனமானவங்களை போய் அடிச்சு நீ பெரிய ஆம்பளை. உங்க வீட்டுக்காரரை திட்டி நீங்க பெரிய ஜான்சி ராணி. என்ன குடும்பம் நடத்துறீங்க நீங்க? யாரா இருக்கட்டும், நீ யாரா இருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னில் அன்பு கூறுகிறது போல உன் மனைவி மேல அன்பு கூறணும்னு இருக்கு. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் கணவனிடத்துல பயபக்தியா இருக்கணும்னு வசனம் என்ன பண்ணுது? பக்தி இருக்கணும். கர்த்தருக்கு எப்படி பயப்படுறோ அப்படி உன் கணவனுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். எங்க உண்மையிலேயே கிறிஸ்தவங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களால ஒரு இரவு உங்க மனைவியை திட்டிட்டு அடிச்சிட்டு பேசிட்டு உங்களால் அன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ண முடியுமா?
கணவரை கேவலமாக பேசிட்டு சண்டை போட்டுட்டு காலை ஜபம் காலை நேரம் எந்த கழுத்து நெரிச்சு பிசாசு சொல்லும், சி ராத்திரியெல்லாம் சண்டை போட்ட நீ விசுவாசி, நீ ஜபம் பண்ணி கர்த்தர் கேட்க போறாரு. எத்தனை சிங்கங்கள் இன்னைக்கு குடும்பங்களில் உலாவி கொண்டிருக்கிறது, எத்தனை சிங்கங்கள் விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசி பேசுற மாதிரியா நீ பேசுற? ஒரு விசுவாசி வாழ்ற மாதிரியா நீ வாழ்ற? உங்க சந்தோஷம் எங்க போச்சு? உங்க ஜெபம் எங்க போச்சு? உங்க விண்ணப்பம் எங்க போச்சு? ஏன் ஜெபிக்க யாராலும் முடியல? உன் மனசாட்சி சொல்லுது. நீ 1000 சொல்லிட்டு எல்லாருமே நீதிமான் தான். இந்த கணவன் மனைவி பிரச்சனையில் நான் ஈடுபடும் போது எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாம் உத்தமர்கள் தான், எல்லாம் உத்தமிகள் தான். ஆனால் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஸ்டேஷன் போய் நிற்பாங்க, அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தீ கொளுத்திக்குவாங்க, அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மருந்து குடிச்சிடுவாங்க. வெக்கம் இல்லை? என்ன விசுவாச வாழ்க்கை? வெக்கப்பட வேணாம்? மருந்து குடிச்சிட்டா நேரா பரலோகம் போயிடுவியா நீ? நீ செத்தா கூட நான் வரமாட்டேன். மருந்து குடிச்சிட்டோ தற்கொலை பண்ணிக்கிட்டோ எவனாவது செத்தா அவன் சாவுக்கு நான் வரமாட்டேன். ஏன்னா அவன் சொல்லி வச்சுட்டு நரகத்துக்கு போயிருக்கிறான். கோழைகளின் முடிவு, கையாலாகாதவர்களின் முடிவு தான் கடைசியில் தற்கொலை. ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஓ ஆத்துமாவை கெடுக்க சிங்கம் உன் ஜெபத்தை கெடுக்கிற. நீ ஜெபிக்கலையா உன் வாழ்க்கையில பிரச்சனை, உன்னை ஜெபிக்க விடாம பிரச்சனை. உன் பாரத்தை கர்த்தருக்குள்ள வைக்க ஆரம்பிச்சிருந்தா இவ்வளவு புதிய நீ சுமந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளவு புதிய நீ சுமக்க வேண்டிய அவசியமே. கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து சொல்லுங்க, ஒரு 10 தடவை சொல்லுங்க. வைத்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? வச்சிட்ட விட்டு. உங்க ஜெபத்துக்கு தடை இல்லாம, உங்க விண்ணப்பத்துக்கு தடை இல்லாம சமாதானத்தோடு வாழுங்க. சிங்கங்களின் கூட்டம் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு முக்கியமான கூட்டம் விட்டுலையே, இன்னொரு முக்கியமான கூட்டம் இருக்கு. லூக்கா 17:37 இயேசு சொல்றார். லூக்கா 17:37 அவர்கள் அவருக்கு பிரதியுத்தமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். பிணத்துக்கு எது சாவ போகுதுன்னு நல்லா தெரியும். அந்த சாவு வாசனை அடிக்கும். ஒரு விசுவாசிக்கு ஜீவ வாசனை தெரியணும், எப்ப கர்த்தர் வருவார்னு. இது ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வருகை எப்படி இருக்கும்? மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிற மாதிரி அவர் செகண்ட்ல இருந்துடும். அப்போ யார் எடுத்துக்கொள்ளப்படுவா? அப்போ நீ கற்றுக்கலாம். எப்படின்னா, 2 பேர் படுக்கையில் படுத்திருப்பாங்க. அவங்கள ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் அல்லது ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்படி வச்சுக்கோமே. யார் யார் படுத்திருப்பாங்க? அம்மா அப்பாவை படுத்திருப்பாங்க, தாத்தாவா பாட்டியாக படுத்திருப்பாங்க, இல்லை அண்ணன் தம்பியாக படுத்திருப்பாங்க, ரொம்ப அன்போடு கூட இருப்பாங்க, இல்லைனா எல்லாம் தான் இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் படுத்திருக்கும் போது, அண்ணன் தம்பியாவோ அம்மா அப்பாவாவோ அப்படி படுத்திருக்கும் போது யார் பரலோகம் போவா? காலையில் எழுந்திரிச்சா ஒருத்தர் காணாமல் போக போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சா ஒருவர் என்ன பண்ண போகிறாரு? காணாமல் போக போகிறாரு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உனக்கு? திடீர்னு கர்த்தருடைய வருகை ஒரு இமை பொழுதுல கர்த்தருடைய வருகை என்ன பண்ணும்? இருந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. உங்கள் வீட்டில் யார் பரலோகம் போவா? அதான் கேள்வி. ஒரே ஒரு அம்மா, நான் போவேன், நான் பக்கத்தில் வந்து விசாரிக்கணும். உன் பிள்ளைய காலை பிடிச்சி இழுத்துரும். நீ பாட்டு எப்படிம்மா போயிடுவ? அது நீ போயிடுவியா? நீ போனால் அந்த ஊரே போயிடும் அப்படின்னு. சரி, கை தூக்குற ரைட்டு, தைரியமாக நீங்கள் சொல்லிடலாம். இன்றைக்கி ஆண்டவர் வந்தார்னா உங்கள் வீட்டுக்காரங்க பரலோகம் போவாங்களா
இல்லது உங்கள் வீட்டுக்காரங்க பரலோகம் போவாங்களா? இவ்வளவு நிசப்தமாக சபை இருக்கிறத பார்த்து என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அது மொத்தத்தில் யாருன்னு பரலோகத்துக்கு போக போகிறா? நீ எச்சரிக்கையாக வாழலை. கழுகு கூட்டம் ஒரு நாள் திடீர்னு உன் பிணத்தை தின்றதுக்கு காத்திருக்கு. ஆனால் எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை இருக்கும். ஒருத்தர் 2 பேர் திரிகை அரைப்பாங்க, சிறுகை அரைப்பாங்க. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அந்த சிறுகைனா ஏதாவது இந்த உளுந்து அது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போட்டு அரைப்பாங்க. அப்போ 2 கிழவிங்க உட்காந்துருப்பாங்க. அப்படி நீர் மட்டும் குமுறாரா அப்படின்னு என்ன கேட்காதீங்க, சும்மா ஒரு வார்த்தை சொல்கிறேன். ரொம்ப வயசாக இது இந்த காலை நீட்டி போட்டு அங்கே உட்காந்துருக்கோம், அதை காலை நீட்டி போட்டு ஒரு காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்கோம். ஆக மொத்தத்தில் அரைக்கிறது எது? உளுந்து. ஆனால் அரைக்கிறது எது? ஓ மருமக என்ன சொன்னா, ஏன் மருமக இப்படி தான் இருக்கிற, ஐயோ அவள் உருப்பிடுவாளா, அவள் பண்ணுவாளா, இப்படி பண்ணுறாளா, எப்படி பண்ண. இந்த 2 கிழவிகளும் பேசி 2 குடும்பத்தையும் நாசமாக்குற நேரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்கும். ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அந்த ஒருத்தவங்க வயசானவங்கள, இன்னைக்கு வயசானவங்களா இருக்கலாம், நீ பரலோகம் போவியா? இவ்வளவு பேச்சு பேசுறிய, உன் பிள்ளைய, உன் பேரனை, ஒரு பேட்டிய இவ்வளவு மோசமாக நடந்துக்கிற இந்த வயசுல, யாரா இருந்தாலும் கணக்கு கேட்கிற ஒரு நாள் வருகிறது. நீ எந்த வயசா இருந்தாலும் நீ பரிசுத்தமா இருந்து காத்திருந்தா தான் பரலோகம் போக முடியும். கழுகுகள் வட்டமிட்டு இருக்கு, உன் பிணத்தை குத்தி தின்ன. ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க பாடி சீயோனுக்குள்ளே களி கூறுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் வயலில் வேலை செய்வாங்க. ஒருத்தன் அவிசுவாசியாக இருப்பான், நீங்கள் ஒருத்தர் விசுவாசியாக இருப்பாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எல்லாம் நீங்களும் வேலைக்கு போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அந்த வேலையில் உண்மையாக இருந்து, அங்கே செய்கிற வேலையில் உண்மையாக இருந்து, நீங்கள் நடக்கிற நடக்கையில் பரிசுத்தமாக இருந்தால் தானே எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஜீவ வாசனை இருக்குமானா இயேசுவை சுதந்திரமாக மாற்றிக்கொள்ளுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறவங்க? நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. புரிஞ்சான சார்? 7வது ஒரு கூட்டம் பேய்களுடைய கூட்டம். என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? பேய்களுடைய கூட்டம். பயப்படாதீங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு 12வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. மத்தேயு 8வது அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 8வது அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று வேண்டிக் கொண்டன. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஜீவனும் சமாதானம். கவனிங்க, முதல் வசனத்தில் நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. 2 ராஜ்யம். ஒன்று பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். ஆனால் இப்போ எந்த ராஜ்யத்தில் நான் இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இருக்க வேண்டும். சொல்லுங்க, நான் எதில் இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். ஒரு நாள் பரலோக ராஜ்யம் போவேன். 3 ஜீவன், 3 ஜீவன். ஜீவன், பரிபூர்ண ஜீவன், இன்னொரு ஜீவன் நித்திய ஜீவன். ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன். இப்போ பரிபூர்ணத்தை நோக்கி போனால் ஒரு நாள் நித்தியத்துக்கு நான் போவேன். என் சிந்தை எல்லாம் மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். என் சிந்தை,
இந்த மூணையும் உங்களுக்கு விலைக்கு சொன்னா ஒரு சரியான நிலைமையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த லேகியோன் பிசாசு இது பயங்கரமாக கெர்கேசனில் 2 பேர் வராங்க. அவங்க பிரேத கல்லறையிலிருந்து எழுந்து வராங்க. நமக்கு 4 பேர் குழியை தோண்டி வச்சுருந்தா அது செத்துட்டோம், அது மரியாதை. என் குழியை நானே தோண்டிட்டு உட்காந்துருந்தா நான் யார்? ஒன்று பைத்தியக்காரனாக இருக்கணும், இல்லைன்னா பிசாசு பிடிச்சவனாக இருக்கணும். ஏன் குழியை எப்படி தோண்டிக்க முடியும்? சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். மரணம் பாதாளமும் உம்மை துதியாது. நானும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் வரும். நான் ஜீவன் இருக்கிறவன். ஆனால் நானே குழிக்குள்ள போய் உட்கார்ந்திருந்தா? இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, எனக்கு எல்லாம் கிடைக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்து என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றத மற்றவங்க கேட்கணும், நான் நினைக்கிறது தான் மற்றவங்க நடத்தணும், நான் சொல்றது தான் நடக்கணும். இந்த தன்னலமான வாழ்க்கை, என்னால 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் கிறிஸ்தவம். ஹலோ, என்னால 4 பேரு சந்தோஷமா இருக்கணும். என்னை சுத்தி இருக்கிற 4 பேரையும் நான் சாவடிப்பேனா அது என்னது? சாட்டனிசம். அது பிசாசின் உபதேசம். நீ தினம் யாரையோ பேசி பேசி மனசுல நினைச்சு சபிச்சிட்டு இருந்தா நீ இப்பொழுது பிசாசின் பிடியில இருக்கிற. உன் கோபம், உன் வைராக்கியம், உன் தன்னலம், உன் சுகவாழ்வு, இது எதையும் விடாம நீ வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த பிசாசு சொல்லுது, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது, அதனுடைய உடம்புக்குள்ளேயே போயிடுறேன். எதுக்குள்ள போனுச்சு? பன்றிகளுடைய உடலுக்குள்ள போனுச்சு. இப்போ உனக்குள்ள இருக்கிற ஆவி, எதனால இந்த ஆவி உள்ள வந்துச்சு? ஒரு நாளும் இது தரையை விட்டு மேலே பார்க்காது. கொழு கொழு கொழுன்னு இருக்கு. யாருக்காக? கொழு கொழு கொழுன்னு இருக்கு. ஒரு நாள் மேலே பார்க்கல. ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், எதை பார்த்து கொண்டிருக்கிறதோ அதிலேயே போய் முடிஞ்சு. அன்னைக்கு கடல்ல போய் விழுந்துச்சு அந்த பன்றிகள். ஆனால் ஒரு நாள் அக்கினி கடல்ல போய் விழுந்து விடக்கூடாது. பேய்கள் இருக்கிற கூட்டம். ஒருத்தவன் செல்வசியமான வாழ்ந்தான். இயேசுவே சொல்ல, செல்வசியமான வாழ்ந்தான். நல்ல பட்டாடை உடுத்திருந்தான், இரத்தாம்பரத்தை உடுத்திருந்தான், நல்ல தினம் விருந்து கொண்டாடினான். அவன் வீட்டு வாசல்படியில் ஒரு லாசர்னு ஒரு பிச்சைக்காரன் தான். அவன் புண்களை நாய்கள் என்ன பண்ணிச்சு? நக்குனுச்சு. அவன் ஒரே ஒரு ஆசை தான், எங்கேருந்து அந்த எச்சியலை வருமா அதை சாப்பிடலான்னு ஒரே ஒரு ஆசை தான் அவன் இருந்தான். ஆனா இவனுக்கு எதுவுமே சரியில்லை. எல்லாம் உனக்கு இருந்தா எதுவுமே சரி இருக்காது. ஏதோ போடுறதுக்கு 2 பேண்ட் இருந்தா இன்னைக்கு ஒரு பேண்ட், நாளைக்கு ஒரு பேண்ட். போடுறதுக்கு 4 சட்டை இருந்தா போதும், இன்னைக்கு இந்த வாரத்தில் ஓடிடும், அவ்வளவுதான். ஆனா 2 பீரோ வச்சுக்கிட்டு எதை கட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது வாழ்க்கை இல்லை. எல்லாமே எனக்கு கிடைக்கணும், நான் இந்த வாரம் ஒரு பைக் வாங்கணும், அடுத்த மாசத்துல இன்னொரு பைக் வாங்கணும், நான் இந்த வருஷத்துல ஒரு வாட்ச், அடுத்த வருஷத்துல 2 வாட்ச், இதெல்லாம் வாழ்க்கை இல்லை. இந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கு, அந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கு, பொறுக்கி 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 சாப்பிட்டு இருந்தா ஒரு நாள் உன் உடம்ப புழுதான் சாப்பிடும். நீ என்னென்னமோ நினைச்சு சாப்பிடுறியே. என் மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மனைவிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், எத்தனை பேர் சொல்ல முடியும்? உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும், சாப்பாடு என்ன பிடிக்கும், என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், உன்னால் சொல்ல முடியுமா? நான் எந்த குணத்தில் இருந்தால் புருஷனுக்கு பிடிக்கும், நான் என்ன பேசினா என் மனைவிக்கு பிடிக்கும், என் பிள்ளைகளை நான் என்ன நினச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளை எப்படி யோசிக்கிறேன், என் தாய் தகப்பனை நான் எப்படி கனம் பண்ணுறேன், நான் எல்லாரையும் எப்படி வச்சிருக்கிறேன், என்னை சுற்றில் இருக்கிற மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறேன்னா. ஏன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். அது நீதி, அது சமாதானம், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். உன் வீட்டுக்குள்ள நான் போயிருக்கிறேன், அந்த வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்களா, அப்படியா ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டோம், நானும் அக்காவும். தெரியல,
அவங்களும் ரொம்ப அழுது கூப்பிட்டாங்க, போயிட்டோம். போனால் யாருமே போக மாட்டாங்களாம். ஏன்னா அந்த வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளையும் அதுங்க இஷ்டப்படி விட்டவர்கள் அந்த குடும்பம். புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறார். 2 பிள்ளைகளும் எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும். எனக்கு தெரியாது, இல்லை உள்ளே போயிட்டோம். அப்படி ஒரு ஆவி, பிசாசின் ஆவி. உள்ள போனா அவ்வளவு பூனையும் நாயும். உள்ள போனா அந்த வீடு ஃபுல்லா அப்படி ஒரு அசுத்தம். என் வாழ்க்கையில் அவ்வளவு அசுத்தமான ஒரு வீடை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இந்த அம்மா அசுத்தத்தில் வாழுது, பிள்ளைங்க அசுத்தத்தில் வாழுது. இப்போ அந்த அசுத்தம் எதுவும் அசுத்தமாக தெரியல. ஒரு நிமிஷம் எங்களால் நிற்க முடியல அந்த நாத்தத்தில். ஆனால் அதில் தான் படுத்துக்குதுங்க. படுத்துற கூட ஒரு பெட்டு கிடையாது, ஒரு தலையணை கிடையாது. இது என்னென்னமோ அப்படி அது அந்த மாதிரி அதை விவரிக்கவே என்னால் முடியல. பன்றிகள் வாழ்கிற கூடாரம். நீ இருக்கிற இடத்துல நீங்கள் எங்கே போனாலும் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ராஜ்யம் இருந்தனா அந்த ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எனக்காக ஆண்டவர் பேசுறான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா எனக்காக பேசல, எல்லாருக்கும் பேசுறதில்ல, உனக்காக தான் பேசுகிறார். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் ஒருத்தவங்களுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு பெரிய இதை மாதிரி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா தான் தலைப்பு. அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தலைப்பை சொல்லிட்டு அந்த போதகர் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சகோதரியை பார்த்து கேட்டார், அம்மா உங்கள் வீட்டுக்காரரு உன்னை நல்லா வச்சுருக்கிறாரா, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களான்னு கேட்டார். கொஞ்சம் நல்லா உட்காருங்க, கொஞ்சம் நல்லா உட்காருங்க, கொஞ்சம் நல்லா உட்காருங்கண்ணே, கொஞ்சம் நல்லா கவனிங்க, கொஞ்சம் நல்லா உட்காருங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்லா அப்படி உட்காருங்க, கொஞ்சம் கேட்ட பிறகு சொல்லுங்கள். அந்த அம்மாவை பார்த்தோன்னே திடீர்னு உங்கள் வீட்டுக்காரரு உங்களை நல்லா வச்சுருக்கிறாரான்னு கேட்டேன். கேட்ட உடனே இந்த வீட்டுக்காரர் நல்லா உட்காந்தார், உங்களை மாதிரி நல்லா உட்காந்தார். உட்காந்தோடனே அந்த வீட்டுக்காரர் நினச்சாரு, என் மனைவி என்னை ஒரு நாளும் குறை சொன்னதே கிடையாது, ஒரு நாளும் என் மனைவி என்னை குறை சொன்னதே கிடையாது அப்படின்ட்டு சந்தோஷமாக அப்படி உட்காந்தார். இந்த அம்மா ஏந்திரிச்சு நின்றுச்சு. அது சொன்னிச்சு, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் என்னை ஒரு நாளும் மகிழ்ச்சியாக வச்சுக்கவே இல்லை, எங்கள் வீட்டுக்காரரு ஒரு நாளும் என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கவே இல்லை. ஆனால் கரெக்டாக சொல்லிட்டீங்கண்ணே அப்படின்னு ஒரு அலையிலேயே சொல்லிடாத, கவனி கவனி வச்சுக்கல. அப்படி கேட்டவுடனே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா ஒரு நாள் நம்ம மேலே ஒரு குறையும் சொன்னதில் சந்தோஷமாக தானே இருப்பாவ எப்பயுமே அப்படின்னு அவர் தலையே தொங்கிடுச்சு. அப்போ சொன்னேன், என்னை யார் வெளியில் மகிழ்ச்சி ஆக்கவும் முடியாது, துக்கமாக்கவும் முடியாது. என்னை யாரும் வெளியிலிருந்து மகிழ்ச்சி ஆக்கவும் முடியாது, துக்கமாக்கவும் முடியாது. நானாக தான் இருக்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி வந்த பிறகும் நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன், மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக தான் வச்சிருப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என் உடல்நிலையே மாறுது, என் உடல்நிலை மாறுது, காலநிலை மாறுது, சூழ்நிலை மாறுது. அப்படி தானே என்னை சுற்றி இருக்கிற மனுஷனும். எதுவுமே நிரந்தரம் இல்லையே, எதுவுமே இந்த உலகத்தில் எல்லாமே மாறும். ஆனால் மாறாதது, துக்கப்பட்டா நான் தான் துக்கப்படுறேன், கண்ணீர் விட்டால் நான் தான் கண்ணீர் விடுறேன், சந்தோஷப்பட்டால் நான் தான் என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுறேன். என் சந்தோஷம் வெளியில் இல்லை, என்னை உண்டாக்கின கர்த்தர் மேலே இருக்கு. நான் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறேன், நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன். பிறரை குறித்து குறை சொல்லாத. உனக்குள்ள இருக்கிற மிருகம், உன்னை சுற்றிலும் இருக்கிற மிருகங்கள் உன்னை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியும் போது பேய்களுக்கு இடம் கொடுக்காத, சந்தேக பேயா இருந்துடாத.
கோவக்காரியாக பேயாக வாழாத, குற்றம் பிடிக்கிற சாத்தானா இருக்காத, சந்தேகப்படுகிற கணவனா இருக்காத. உன் தேவன் மேல நம்பிக்கை வை. அழகா நம்ம சபையில் எழுதி பெற்றிருக்கிறோம். என்னான்னு போட்டிருக்கிறோம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று விசுவாசிக்கிறவங்க எழுந்து நிற்கலாமா? நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுகிறேன். எந்த மிருகமும் எந்த கூட்டமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு ரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினால் அந்த கூட்டம் என்னால் வந்தது அல்ல, என்னால் வந்தது அல்ல. அது கர்த்தர் சோதிக்கிறது இல்லை. உனக்கு ரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினால், உனக்கு ரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும், உனக்கு ரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. உனக்கு ரோதமாய் எழும்புகிறவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். சொல்லுங்க. உனக்கு ரோதமாக இருக்கிறவளையும் நீ மன்னிக்கும் போது, நீ மறக்கும் போது, நீ ஏற்றுக்கொள்ளும் போது, இன்னும் பரிசுத்தத்தை தேடும் போது, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது, என் சந்தோஷத்தை நான் இழக்க மாட்டேன், என் மகிழ்ச்சியை நான் இழக்க மாட்டேன், என் பரிசுத்தத்தை நான் இழக்க மாட்டேன், என் உண்மையை நான் இழக்க மாட்டேன். நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆவியின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையிலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மரணத்தை ஜெயிக்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜீவனை பெற்று சமாதானமாய் வாழ கர்த்தர் ஆண்டவரே பிரச்சனைகளை வெல்ல இன்றைக்கு கர்த்தர் கிருபை தருகிறதற்காக இவளுக்கு ரோதமாய் எழும்புகிறவர்கள் அவருடைய பட்சத்தில் வரத்தக்கதாக கர்த்தரை ஒவ்வொருடையும் மாற்றுகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாளையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.